அனைவருக்கும் வணக்கம். நம்ம செய்கிற தொழிலில் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது, பணவரவு அதிகமாகணும் அப்படிங்கிறது உங்களோட சிந்தனையாக இருக்கா? அப்போது உங்கள் சிந்தனையை நினைவாக்கக்கூடிய ஒரு அதிக சக்தி வாய்ந்த ஒரு எந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கருவூரார் சித்தர் தன்னோட நூலான கருவூரார் மாந்திரிக காவியம் அப்படிங்கிற நூலில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. அந்த குறிப்பில் ஒரு எந்திரம் கொடுத்துருக்காரு. அந்த எந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரீன் முன்னாடி அந்த எந்திரம் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த எந்திரம் தான் நம்மளோட தொழில்களில் நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய, நம்மளோட பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம். இந்த எந்திரம் எப்படி இருக்கும்னா, அறுகோணத்தில் ஒரு மூலைகள்லேயுமே ஸ்ரீங்கிற மகாலட்சுமியோட வார்த்தைகள் அடங்கிய ஒரு இயந்திரமாக அமைஞ்சிருக்கு. இந்த எந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, தங்கம், வெள்ளி, செம்பு இந்த மூணில் ஏதாவது ஒரு தகடை நம்ம முதல்ல வாங்கணும். இந்த மூணில் தங்கம், வெள்ளி ரொம்ப விலை ஜாஸ்தி. செப்பு தகடு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நகை கடையில் போனீங்கனாலும் கிடைக்கும். இந்த சாமி பூஜை பொருட்கள் வாங்குகிற கடையில் போய் கேட்டிங்கனாலும் செப்பு தகடு கிடைக்கும். அதில் 3x3 இன்ச் அப்படிங்கிற சைஸில் நீங்கள் இந்த செப்பு தகடை முதல்ல வாங்கிக்கணும். இப்போது நான் பிக்சரில் கொடுத்துருக்கிற மாதிரியே நீங்கள் அந்த செப்பு தகட்டில் இந்த அறுகோணத்தையும் ஸ்ரீங்கிற வார்த்தையுமே நீங்கள் எழுதணும். ஆணி வச்சு எழுதலாம். ஆணி வச்சு எழுதுகிறப்போ செப்பு தகடு கிளியருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காலியான லெட் இருக்கும் இல்லையா, நீங்கள் அந்த லெட்டு காலியாக இருக்கும். அந்த லெட்டில் எழுதுனீங்கன்னா செப்பு தகடு கிளியாது, வார்த்தைகளும் கரெக்டாக அமையும். இப்போது அந்த பிக்சரில் கொடுத்துருக்கிற மாதிரியே செப்பு தகடில் நீங்கள் எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அந்த அறுகோணத்தோட மத்தியில் உங்கள் பேரை எழுதணும். இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது ஒரு தனி கடை, ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கடையாக இருந்தால் உங்கள் பேரை எழுதிக்குங்க. இல்லை ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கம்பெனியோட பேரை அந்த செப்பு தகடு நடுவில் எழுதணும். இதோட எந்திரத்தை நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும். எந்திரம் உயிர் பெறணும்னா அதுக்கு மந்திரம் வேணும். கருவூரார் சித்தர் அதுக்கும் மந்திரம் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த மந்திரம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். இருந்தாலும் அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி காட்டுறேன். ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் லம் மகாலட்சுமி ஸ்வாஹா. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் லம் மகாலட்சுமி ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். இப்போது அந்த எந்திரத்துக்கு எப்படி உயிர் கொடுக்கறது இந்த மந்திரத்தை வச்சு அப்படிங்கிறத கருவூரார் சித்தர் சொல்லியிருக்காரு. இப்போ தான் பூஜை முறை வருது. இந்த எந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு தாம்பாள தட்டு எடுத்து அந்த தட்டில் சிவப்பு பட்டு துணியை விரித்து அதில் இந்த எந்திரத்தை வச்சு ஒரு கிழக்கு முகம் பார்த்து 11 நாட்கள் இந்த மந்திரத்தை 108 உரு வீதம் ஜபிக்க எந்திரத்துக்கு உயிர் பெறும்னு கருவூரார் சித்தர் சொல்லியிருக்கார். வழக்கம் போல் 2 மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சு மலர்களாக சிவப்பு நிறமுடைய மலர்கள் வச்சு அர்ச்சனை செஞ்சு அந்த எந்திரத்துக்கு இந்த மந்திரத்தால் நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வரும்போது 11 நாட்கள் சரியாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எந்திரம் உயிர் பெற்றும். உரு பெற்ற அந்த எந்திரத்தை நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் கம்பெனிலேயோ இல்லை உங்கள் கடையிலையோ வச்சு தினசரி அந்த மந்திரத்தை 3 முறை உச்சரிச்சுட்டு அந்த எந்திரத்துக்கு நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட தொழில்களில் வர தடைகள் நீங்கும், செல்வம் அதிகரிக்கும்னு கருவூரார் சித்தர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த முறையை பிரயோகப்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். உங்கள் தொழில்களில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தொழில் செஞ்சிட்ருக்க உங்களோட நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.